சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியது. விடிந்த பிறகும் பனி விலகாததால் திருத்தணி, அரக்கோணம், திருவள்ளூர் மற்றும் கும்மிடிப்பூண்டி மார்க்கமாக வரும் புறநகர் மின்சார ரயில்கள் 10 முதல் 15 நிமிடங்கள் வரை காலதாமதமாக இயக்கப்பட்டன. இதேபோல செங்கல்பட்டு மாவட்டத்தின் வண்டலூர், மதுராந்தகம், மேல்மருவத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக பனிப்பொழிவு அதிகமாக இருந்தது. எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் இருந்ததால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். காற்றில் நிலவும் அதிகப்படியான ஈரப்பதம், மிதமான காற்றோட்டம் மற்றும் வெப்பநிலை இரவு நேரத்தில் குறைந்ததன் காரணமாக பனிமூட்டம் அதிகமாக இருந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை போட்டியில் ஆப்கானிஸ்தானை நியூசிலாந்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. முதலில் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. குலாப்தீன் நயீப் 35 பந்துகளில் 63 ரன் விளாசி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். அடுத்து ஆடிய நியூசிலாந்து ஆரம்பத்தில் சற்று தடுமாறினாலும் பின்னர் சுதாரித்துக் கொண்டு 17.5 ஓவர்களில் வெற்றி இலக்கை எட்டியது. தொடக்க வீரர் சைபர்ட் 42 பந்தில் 65 ரன்னும், கிளென் பிலிப்ஸ் 25 பந்தில் 42 ரன்னும் குவித்து வெற்றிக்கு வித்திட்டனர். மதுரை இளைஞருக்கும் கனடாவைச் சேர்ந்த இளம்பெண்ணுக்கும் தமிழ் முறைப்படி திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஓய்வு பெற்ற காவல் துணை ஆணையர் மணிவண்ணனின் மகன் தாமரை செல்வனும் கனடா நாட்டு காவல் அதிகாரி ஸ்டீஃபனின் மகளான எல்சியும் கனடாவில் கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். தாமரை செல்வன் கனடாவில் மென் பொறியாளராக பணி செய்து வருகிறார். இந்த ஜோடியின் திருமணம் திருப்பரங்குன்றம் பசுமலையில் ஓதுவார்கள் மந்திரம் ஓத தமிழ் முறைப்படி நடந்தேறியது. 100 வயதை கடந்த மணமகளின் தாத்தா, பாட்டி மணமக்களை வீடியோ காலில் வாழ்த்தினர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே தோப்பநாயகம் கிராமத்தில் பூர்ணகலா புஷ்பகலா சமேத பெரமநயனார் சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே கண்டியூரில் அரசாப விமோசன பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேகம் அகோபிலா மடம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் முன்னிலையில் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பையூர் கிராமத்தில் ஐயப்பன் கோவில் குடமுழுக்கு நடைபெற்றது. திருவண்ணாமலையில் நடந்த ஞானாம்பிகை சமேத அருணகிரிநாதர் கோவில் கும்பாபிஷேகத்தில் காஞ்சிபுரம் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்ற செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பசுமலை மேல் ஓலக்கூர் லலிதானந்த ஆசிரமம் ராமானந்தா சரஸ்வதி சுவாமிகள் உட்பட பக்தர்கள் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பெரிய வெளிக்காடு கிராமத்தில் சந்தை வெளியம்மன், கங்கையம்மன், செம்பவள விநாயகர் உள்ளிட்ட கோவில்களின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் கன்னிமார் அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. உதகையில் நிலவும் ரம்மியமான காலநிலையை அனுபவிக்க அரசு தாவரவியல் பூங்காவில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் திரண்டனர். கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பயணிகள் இதமான காற்றுடன் கூடிய சூழலில் பூங்காவின் பசுமையான புல்வெளி மைதானத்தில் விளையாடியும் இயற்கை காட்சிகளை ரசித்தும் விடுமுறையை கொண்டாடினர். முக்கிய சுற்றுலா தலங்களான ரோஜா பூங்கா மற்றும் படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களிலும் கூட்டம் களை கட்டியது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் அருவி மற்றும் காவிரி ஆற்றின் கரைகளில் கூட்டம் அலைமோதியது. ஆயில் மசாஜ் செய்தும் மெயினருவியில் நீராடியும் சுற்றுலா பயணிகள் விடுமுறையை கொண்டாடினர். அத்துடன் குடும்பத்தினருடன் பரிசல் பயணம் செய்து மகிழ்ந்தனர். இதனால் தொங்குபாலம் மற்றும் பரிசல் துறை ஆகிய இடங்கள் கூட்டமாக காணப்பட்டன. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் பரிசல் ஓட்டிகள் மற்றும் உள்ளூர் வியாபாரிகள் உள்ளிட்ட சுற்றுலா தொழிலாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர்.
தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தால் பிரதான அருவி மற்றும் ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து வெகுவாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை எதிர்பார்த்ததை விட குறைவாகவே காணப்பட்டது. வரும் நாட்களில் மழையின் அளவு மேலும் குறைந்ததால் அருவிகளில் நீர்வரத்து முற்றிலும் நின்றுவிடும் அபாயம் உள்ளது. இதனால் சீசனை நம்பியுள்ள உள்ளூர் வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தென் மாவட்ட அளவிலான கலை விழா போட்டிகள் நடைபெற்றது. யோகா, சிலம்பம், செஸ், கேரம், நடனம், ஓவியம் என 6 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் தூத்துக்குடி, விருதுநகர், நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 900க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நிலவும் கடும் குளிரால் அங்குள்ள கால்வாய்கள் அனைத்தும் உறைந்து காணப்படுகின்றன. -12 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான வெப்பநிலை நிலவுவதால் இந்த பனிப்பரப்பில் மக்கள் உற்சாகமாக விளையாடி வருகின்றனர். கால்வாய்களில் பனிச்சறுக்கு செய்தும் சைக்கிள் ஓட்டியும் கால்பந்து விளையாடியும் மக்கள் குளிர்காலத்தை கொண்டாடி வருகின்றனர். வழக்கமான கோணத்தை விட கால்வாயிலிருந்து நகரை பார்ப்பது ஒரு புதிய அனுபவமாக இருப்பதாக பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அமெரிக்க பொருட்களை எளிதில் கண்டறிய டென்மார்க் நாட்டில் ஸ்மார்ட் போன் செயலிகள் பிரபலமாகி வருகின்றன. டென்மார்க் வசமுள்ள கிரீன்லாந்தை வசப்படுத்த அமெரிக்கா முனைந்துள்ளது. இதனால் அமெரிக்காவுக்கு எதிரான வெறுப்புணர்வு டென்மார்க்கில் ஆழமாக பரவி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அமெரிக்க நிறுவன பொருட்களை டென்மார்க் மக்கள் புறக்கணித்து வருகின்றனர். இதற்கு வசதியாக பிரத்யேக செயலிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. இதில் அமெரிக்க பொருட்கள் எவை என அடையாளம் காட்டப்படுவதுடன் அதற்கு மாற்றான ஐரோப்பிய பொருட்களும் பரிந்துரைக்கப்படுகின்றன. இதை ஒரே நாளில் 30,000 பேர் பதிவிறக்கம் செய்துள்ளனர். அமெரிக்க பொருட்களை புறக்கணிப்பது குறித்து சமூக தளங்களிலும் தனி குழுக்கள் தொடங்கப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற இருந்த குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் தள்ளி வைக்கப்படுவதாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் அறிவித்துள்ளார். முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்ற சுமார் 10,000 பேர் முதன்மை தேர்வை எழுதவிருந்தனர். சென்னையில் நந்தனம் மற்றும் அரும்பாக்கம் உள்ளிட்ட 7 மையங்களில் காலை முதலே கடும் குழப்பம் நிலவியது. அரும்பாக்கம் தனியார் கல்லூரியில் 600 தேர்வர்கள் வந்திருந்த நிலையில் 200 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டதாகவும் பலரது பதிவு எண்கள் அங்கு இல்லை என்று புகார் எழுந்தன. அதேபோன்று நந்தனம் அரசு கல்லூரியில் 9 மணி கடந்தும் வினாத்தாள்கள் வரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. கடைசி நேர தேர்வு மைய மாற்றம் மற்றும் வினாத்தாள் தாமதத்தால் ஆத்திரமடைந்த தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஏற்பட்ட பதற்றத்தை தொடர்ந்து முதலில் சென்னையில் மட்டும் ஒத்திவைக்கப்பட்ட தேர்வு பின்னர் தமிழகம் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. தேர்வுக்கான புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பொது அறிவு தேர்வு மட்டும் ஏற்கனவே அறிவித்தபடி 22ஆம் தேதி நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் தொடங்கிய குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் தேர்வர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர். சேலம், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் தேர்வுகள் சரியான நேரத்தில் தொடங்கி நடைபெற்று வந்தன. தேர்வு எழுதி கொண்டிருந்தவர்களிடம் திடீரென தேர்வாணையத்தின் உத்தரவுப்படி விடைத்தாள்கள் திரும்ப பெறப்பட்டன. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதால் தேர்வர்கள் பாதியிலேயே மையங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். நிச்சயம் தேர்ச்சி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் இருந்த தங்களுக்கு இந்த திடீர் அறிவிப்பு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக தேர்வர்கள் தெரிவித்தனர். சார், அதான் கொஸ்டின் பேப்பர் நல்லா இருந்துச்சுங்க சார், ஈஸியாக இருந்துச்சு, மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ திடீர்னு கேன்சல் பண்ணவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ரிப்பேர் ஆகி தான் வந்தேன், இன்றைக்கே முடிஞ்சுன்னு தான் நினச்சேன். ஓகே, பரவாயில்ல, போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அப்போது எக்ஸாம் ஒரு 60% ஈஸி, மாடரேட்னு வச்சுக்கோங்க. பாஸ் பண்ணிடுவோம் ஒரு நம்பிக்கை இருந்தது. 3 இயர்ஸாக படிச்சுட்டு இருக்கோம். சரி, இந்த வருஷம் கன்ஃபார்ம் கிளியர் பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கையில் வந்தோம். ஆனால் இப்போது இப்படி சொன்னதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஷின் பேப்பரையும் புக்லெட்டையும் கொடுத்துருங்க, எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு, போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க, தேதி பின்னாடி சொல்லுவாங்க, என்ன ரீசன் எங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லி வெளில அமைச்சிட்டாங்க. அவ்வளோதான் சார். நான் வெனிசுலா முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவின் விடுதலையை வலியுறுத்தி மெக்சிகோ நாட்டின் மெக்சிகோ சிட்டியில் நூற்றுக்கணக்கானோர் பிரம்மாண்ட பேரணி நடத்தினர். வெனிசுலாவில் அமெரிக்கா நடத்திய ராணுவ தலையீட்டை கண்டித்த போராட்டக்காரர்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகளின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் என முழக்கமிட்டனர்.
மதுரோவும் அவரது மனைவியும் சிறைபிடிக்கப்பட்டு 1 மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த போராட்டம் வெடித்துள்ளது. இந்த விவகாரத்தில் ராணுவ தலையீட்டை கண்டித்துள்ள மெக்சிகோ அரசு சர்வதேச சட்டங்களின்படி பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகரில் குடியேற்ற அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளால் உயிரிழந்தவர்களுக்கு பழங்குடியின தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒகிச்சியே என்று பெயரிடப்பட்ட இந்த நிகழ்வு ரெனிகுட் மற்றும் அலெக்ஸ் பிரட்சி ஆகியோரின் நினைவாக பவுடகான் பூங்காவில் நடைபெற்றது. இதில் கொல்லப்பட்ட ரெனியின் மனைவி எழுதிய உருக்கமான கடிதம் வாசிக்கப்பட்டது. மேலும் மினியாபோலிஸ் கவிஞர் ஜுனாடா பெட்ரஸின் கவிதை வாசிப்பு மற்றும் சமூக பாடல்களுடன் இந்த அஞ்சலி நிகழ்ச்சி அமைதியாக நடந்து முடிந்தது. பாதிக்கப்பட்டவர்களின் பெயர்களை தாண்டி அவர்களின் வலியை உலகம் உணர வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். ஆசிரியர்கள் செய்வது பணி அல்ல, தொண்டு என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்ததற்காக சென்னை நந்தனத்தில் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஜாக்டோஜி அமைப்பு சார்பில் நன்றி தெரிவிக்கும் மாநாடு நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதல்வர் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திமுக ஆட்சிக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆசிரியர்கள் செய்வத பணி என நான் சொல்ல மாட்டேன். நீங்க செய்யறது தொண்டு. இந்தியாவோட எதிர்காலமான மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களுடைய நலனை பாதுகாக்கிற அரசுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு. நான் உறுதியாக சொல்கிறேன், உங்களுடைய கோரிக்கைகள், கனவுகள், எதிர்பார்ப்புகளை நாங்க நிச்சயம் திராவிட மாடல் 2.0 ஆட்சியிலும் தொடர்ந்து நிறைவேற்றுவோம். அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எங்களுக்கு பக்கபலமாக இருங்க. உங்களுக்கு பக்கபலமாக நாங்க இருக்கிறோம். அழுத குழந்தைக்கு மிட்டாய் கொடுத்து சமாதானம் செய்வது போல அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்ட அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் மாற்றங்களை செய்து திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம், இதில் என்ன உண்மை இருக்குது? அவர்கள் கேட்கின்ற கோரிக்கை என்ன? பழைய ஓய்வு திட்டம், பங்களிப்பு இல்லாத ஓய்வு திட்டம் என்ன கேட்குறேன். ஸ்டாலின் என்ன அறிவிச்சிருக்காரு? பங்களிப்பு உள்ள ஓய்வு திட்டம் அறிவிச்சிருக்காரு. அதே அவர் வைத்த கோரிக்கை நிறைவேற்றலையே. ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தில் சில மாற்றங்களை செஞ்சு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு இந்த குழந்தை அழுதா மிட்டாய் கொடுத்து அது சரி செய்வாங்க பாரு, அது மாதிரி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்த ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்து சரி செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு சில சங்கங்கள் தொடர்பு போயிருக்கு. இம்மாத இறுதிக்குள் கூட்டணி குறித்து தெரியவரும் என்று கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். பர்கூரில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்றார். அவரிடம் சசிகலாவும் ஓ பன்னீர்செல்வமும் அதிமுகவுக்கு பாதகம் ஏற்படுத்த மாட்டார்கள் என்று டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்திருப்பது குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது ஓ அப்படியா என்று கேட்டு புன்னகைத்தார். தினகரன் அதிமுகவுக்கு பாதகம் ஏற்படும் வகையில நீங்களோ அவங்க சசிகலா அவர்களோ செயல்பட மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தினகரன் தெரிவித்தார். என்ன தம்பி எதிர்பார்க்க சொல்லிட்டேன். அப்புறம் உங்க கேள்வியை நான் பதிலா சொல்லிட்டேன். விஜயின் வருகை திமுக வாக்கு வங்கியை பாதிக்கும் என்று அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜயின் வருகை என்டிஏ வெற்றிக்கு சாதகமாக அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். எப்படி 2006 மறைந்த திரு விஜயகாந்த் வந்தபோது ஒரு பாதிப்பு இருக்கிறதோ அது போன்ற பாதிப்பு பல கட்சிகளுக்கு இருக்கும். ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்திருப்பது மூலம் அதை விட அதிகமான பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிலவுவதால் தான் இந்த சர்வே எடுக்கிறீங்க, இந்த ஊடகத்தில் உள்ள சீனியர்கள்லாம் சொல்றீங்க. அது திமுக அணியை பலமா, குறிப்பாக திமுக வாக்கு வங்கியை பெருமளவில் பாதிக்கும் என்பதுதான் எங்களது அனுபவத்திலும் நாங்கள் கேள்விப்படுகிற கருத்து. அது என்டிஏ கூட்டணிக்கு மிகவும் சாதகமாக இருக்கும்.
எங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது. உறுதியாக அது எங்கள் வெற்றிக்கு உதவி செய்யும். தமிழக பாஜகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி சலசலப்புகளுக்கு தீர்வு காண டெல்லி தலைமையின் சார்பில் தேசிய அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ் திங்களன்று சென்னைக்கு வருகிறார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 234 தொகுதிகளுக்கு 72 பொறுப்பாளர்களை மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் நியமித்தார். அண்ணாமலை உள்ளிட்ட நிர்வாகிகள் தலா 6 அல்லது 7 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டனர். ஆனால் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அண்ணாமலை அறிவித்தது பாஜகவுக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது. தமிழக பாஜக நிர்வாகிகளிடம் ஒற்றுமையை உறுதி செய்ய தேசிய அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ் திங்களன்று சென்னை வருகிறார். கட்சியினர் பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அறிவுறுத்துவார் என தெரிகிறது.